அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அடுத்ததை இந்த இடத்துல அப்படிங்கும்போது இந்த சூழல் எப்படிப்பட்டதாகிடுச்சுன்னா, இஸ்லாமுங்கிறது ஒரு அகீதாவாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளானாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு வீடுங்கிறது ஒரு ஒரு பேப்பரில் எழுதி சொல்கிறோம், போகிறோங்க ஒரு பெட்ரூம் இருக்குங்க, ஒரு இது இருக்குங்க, அது இருக்குங்கிறோம். எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, கட்டினா தானே தெரியும். புரியுதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலுடைய விலை குறைப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்மா. இப்போ ஆட்சிக்கு வந்து உக்காண்டான். இப்போ அது பண்ணி காமிக்கணும்ல. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, இந்தந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் அதை பண்ணுவோன்ட்டு. இப்போ அதெல்லாம் செஞ்சு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்போ ரசூல்லாவுடைய ஆட்சிக்கும் குறைஷிகளுடைய ஆட்சிக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இவங்களுக்கு சீராக்கி கொடுக்குறான். ஒவ்வொரு விஷயத்திலும் எந்தெந்த இடங்கள், அதான் சொன்னல மனித வாழ்வில் அந்த 3 துறைகள் நான் சொன்னல, ஆண் பெண், அந்த குடும்ப விவகாரங்கள், அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம், அடுத்தது எடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப். இந்த 3ம் யார் முடிவு பண்ணாலும் சரியாக வராது. இது அல்லாஹ் முடிவு பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும். அப்போது இதை வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மது தடை செய்யப்படுது. புரியுதா? ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வெறும் போதனையாக இருந்ததை, அட்வைஸாக இருந்ததை, நாங்கள் வந்தால் மது ஒழிச்சிருவோன்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. புரியுதா? நாங்கள் வந்தால் மனிதர்களுடைய தரத்தை உயர்த்தி விடுவோம்னா. அவங்க ரசூலாவுடைய சொன்னது என்ன, நற்குணங்களை நான் வந்து பூர்த்தி ஆக்கிறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. இப்போ நற்குணம் பார்க்குறாங்க, என்ன அழகான நற்குணம். புரியுதா? யாரும் திருட மாட்டேங்கிறாங்க, யாரும் பொய் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன, கீழே ஒரு பொருள் கடந்தால் கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மீறி தப்பு செஞ்சுட்டா அவங்களே வாண்டடாக வந்து ஒத்துக்கிறாங்க. ரசூல்லாவுடைய சபையில் வந்து ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் உலகம் பார்க்காதது. எதுக்கு பயந்து இவங்க இங்கே வந்தாங்க? இவங்க நினச்சா மறைச்சிருக்கலாமே. தனிமையில் தான் அந்த அந்த பாவங்கள் செஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் என்ன ஆகுது, ரசூல்லாவுடைய அந்த மதிப்பு இன்னும் ஏறிட்டே இருக்குது. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, புது சிவிலைசேஷன், என்ன சமூக கட்டமைப்பு, இதை வந்து ரசூல்லா உருவாக்குனாங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் அதை பண்ணல. இதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் அதை யாருமே அது பண்ணல. இப்போ வரம்புகள் வந்து அல்லாஹ் வந்து இப்போ இந்த சூறாவில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம்புகள் வந்து கற்றுத்தரான். இது லிமிட்டு, இது லிமிட்டு. அதாவது ஆணுடைய லிமிட் என்ன, பெண்ணுடைய லிமிட் என்ன, கவர்மெண்ட்டுடைய லிமிட் என்ன, பப்ளிக்குடைய லிமிட் என்ன. புரியுதா? ஒவ்வொரு விஷயத்திலும் லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்போது இந்த லிமிட்டுங்கிறது கவர்மெண்ட்டுடைய பாலிசி, அதுதான் கொள்கை. புரியுதா? கவர்மெண்ட்டுடைய பாலிசின்னு ஒன்று இருக்கும். அந்த பாலிசியை வந்து யாராவது வயலேட் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய கொள்கை முடிவுகள்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், குற்றவியல் சட்டங்கள்னு இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு சட்டம்னு தெரிஞ்சாலே வெறும் குற்றவியல் சட்டங்கள்னு நினைப்பான். சட்டம்ங்கிறது அது கிடையாது. 15% வரின்னு போடுறான்ல, இது சட்டம். அதை கட்டலைன்னா பெனால்ட்டின்னு இருக்குல்ல, அது கட்டலைன்னா ஜெயிலுன்னு இருக்குல்ல, நடவடிக்கைன்னு இருக்குல்ல, அது குற்றவியல் சட்டம். யார்கிட்டையாவது போய் இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லுன்னா என்ன சொல்லுவான், திருடினா கைவெட்டணுங்க அப்படிமா. சரி, டாக்ஸேஷன் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியாது. ரசூலா எப்படி டேக்ஸ் போட்டாங்க தெரியாது. உமர்லேவன் எப்படி டேக்ஸ் போட்டாங்க தெரியாது. கல்வியை பற்றி ரசூலா என்ன பண்ணாங்க, மருத்துவத்தை பற்றி எப்படி நினச்சாங்க, ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, எது வரைக்கும் அரசு பொறுப்பெடுத்துக்கணும். யாருக்காவது இப்போ நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பயானில் போய் கேட்டுப்பாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. பேச்சுரிமை எது வரைக்கும், பேச்சுரிமை, அந்த லிமிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது ரசூலா தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ பேசலாம், ஆனால் வாய் இருக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேச முடியாது, லிமிட் உனக்கு இது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி அப்போ லிமிட்டு முதல்ல போடணும்ல. அப்போ இந்த சூறாவிலேருந்து என்ன ஆகுது, லிமிட்டு போடுறது ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து வரம்புகள் விதிக்கப்படுது. இந்த வரம்புகள் அதை மீறினா என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும். புரியுதா? ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணியாச்சு. சரி பண்ணிட்டான், வா பனிஷ்மெண்ட்டு.
சாராயம் குடிக்கக்கூடாது, அட்வைஸ் பண்ணியாச்சு, குடிச்சிட்டான், இனி வா உனக்கு வேறு ரூட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருவரும் பண்ணப்பட்டது.